நாங்கள் அங்க நின்று நாங்கள் கோயிலை கும்பிட போறது இல்லை. இப்ப ஊராக்களுக்கு தான் நாங்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணும். ஏன்னா இப்படி ஒரு பாலடைஞ்ச கோயில் இப்படி இருக்கிறதால ஊர் மக்களுக்கு அது ஒரு பாதிப்பு. இப்ப நாங்கள் அதுக்கும் செய்து கொடுக்காடி இப்படி இருக்கிற பிள்ளையாரு நாங்க துப்புரவாக்கியும் கொடுக்காடி எங்களுக்கு செய்தாரு அட்டம் இல்லாம போறோம். முழு காடு, பத்த காடு, அதுக்கு பாம்புகள் இருக்கலாம், இதுகள் இருக்கலாம். நாங்கள் வாரத்துக்கே பயந்து வந்தா மந்தனாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆகம சாஸ்திரங்களின் படி ஒரு ஆலயம் புதுப்பொழிவு பெறுவது அல்லது கும்பாபிஷேகம் செய்வது இவ்வாறான கைங்கரியங்களிலே பங்கு கொள்வதன் மூலம் எவ்வாறான புண்ணியங்கள் அந்த மனிதர்களை சென்றடையும். நாங்கள் ஆலயங்களிலே கும்பாபிஷேக கிரியைகளை ஆரம்பிக்கின்ற போதே நாங்கள் 10,000 செய்து தெரிவின் என்றுதான் இருந்த நாங்கள் பல நாளும். இப்போது உள்ள ஆலயங்கள் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் இந்த ஆலயத்துல கொண்டு வரக்கூடாது. ஒரு அமைதியான முறையில செல்லக்கூடிய ஆலயமாக இருக்கணும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய ஆலணிகள் அந்த வளங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. செய்யலாம். எங்களை கிராம மக்களா சேர்ந்து நாங்க செய்யப்படும். இப்ப வேறு ஒரு ஆள் தாங்க நிர்வாகம் செய்து தங்களோட கோயில் தங்களுக்கு இந்த ஒருத்தரும் செய்யலான்ற ஒரு கட்டங்களும் வேறையில. அப்ப நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேவிச்சு போட்டு பேருந்து நாங்க இவ்வளவு நாளும் ஒருத்தரும் முன்வரையில தானே. அவர் தான் இந்த வேற யாரும் அந்த யூடியூப்ல எடுத்து போட்டுத்தான் அவர் அந்த வீடியோ பார்த்து இப்படி ஒரு கோயில் இருக்குது, அது ஒருக்கா நீங்க போய் பாருங்க, பார்த்து அந்த ஊர் மக்களோட ஒருக்கா ஆலோசிச்சு போட்டு எனக்கு தொடர்பு உள்ளவங்க நான் மிச்சத்தை அங்கத்தே கனடா வாழ் மக்களோட கதைச்சு தான் இந்த உதவியை செய்கிறேன். ஊரிலே இருக்கின்ற ஆலயங்களிலே நித்திய பூஜை வழிபாடுகள் குறைவின்றி நடைபெற வேண்டும். அவ்வாறு இல்லாத போது நாங்கள் எங்களுடைய வீட்டிலே ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உணவும் அளிக்காது விட்டால் எவ்வாறான பாதிப்பு ஏற்படுமோ அவை சொன்ன மறுமொழி என்னண்டா, இப்ப நாங்கள் ஒரு மூலசாந்த கட்டி பிள்ளையார வைப்போம், கருங்கல்லான பிள்ளையார வச்சு இதுல ஒரு மண்டபத்தை நாங்கள் போட்டு கும்பாபிஷேகத்தை செய்து ஆரம்பிச்சு வைப்போம். மனதுல சரியான வேதனையா இருக்குது. பிள்ளையாரப்பா இப்படி ஒரு இதுல இருக்கிற நாங்கள் பிள்ளையாரப்பாவை எப்படி எழுப்புறதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு வேதனையோட தான் இருந்த நாங்கள். யாராவது இதுக்கு முன் இதை செய்தரமான என்னென்ன முயற்சி செய்த நீங்கள், அதாவது இந்த கைங்கரியங்களை யாராவது பங்கெடுக்க முன் வந்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அவர்கள் அனைவரும் பங்கேற்று இந்த காரியத்திலே ஈடுபடலாம். இந்த பிள்ளையாரத்தை கொண்டு கைதடியில வச்சிருக்கணியாமட்டு சொன்னவன் தூக்க முடியாத காரணத்தால கைதடியிலே இருந்துட்டாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது என்னுடைய கேள்வியோ இல்லாட்டி பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு கிளக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு. இந்த கோயிலுக்கு நிர்வாகம் என்று சொல்லி இருக்கு. ஒரு ஆள் காசு அவர் யோசிப்பார் இந்த காசை யார்கிட்ட கொடுக்குறேன். அது இப்ப அவைதான் செய்ய போயினோம். ஜிஎஸ் மூலம் ஏஜிஎம் மூலம் கச்சேரியில இருந்தெல்லாம் பதிவுதான் செய்ய போயினோம். வணக்கம் மக்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய துணைவி கிராமம், அந்த துணைவி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்குத்தான் வந்திருக்கின்றேன். இந்த ஆலயமானது 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான ஆலயமாக கருதப்படுகின்றது. அதாவது சோழர் காலத்து ஆலயமாக இந்த ஆலயம் கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இன்னும் ஒரு சிவன் ஆலயம் காணப்படுகின்றது. அந்த சிவன் ஆலயத்திலே சோழர் காலத்துக்குரிய அந்த கல்வெட்டுக்கள், தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் இன்று வரை காணப்படுகின்றது. அதன் காரணத்தினால் இந்த ஆலயமும் சோழர் காலத்து ஆலயமாக இருக்கக்கூடும் என பலரும் கருதுகின்றார்கள். இந்த ஆலயத்திலே ஒரு கேணி இருக்கின்றது. அந்த கேணியிலே ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கல்வெட்டு கூட தமிழ் எழுத்துக்கள், அதாவது இன்றைய நாட்களிலே புழக்கத்தில் இல்லாத தமிழ் எழுத்துக்கள் அந்த கேணியிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணத்தினாலும் இந்த ஆலயம் சோழர் காலத்து ஆலயமாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகின்றது.
அவ்வாறான ஒரு பெருமை மிக்க ஆலயத்துக்குத்தான் நான் இன்று உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 1930ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றதாகவும் பின் நாட்களிலே அவை கைவிடப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள். அதாவது 1930ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே இந்த ஆலயத்திலே எழுந்தருளியிருந்த மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை திருடர்கள் களவாடி சென்றதாகவும், அவ்வாறு தூக்கிச் சென்றவர்கள் இந்த விநாயக பெருமானை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு இளைப்பாறியதாகவும், அந்த இடம் தற்போது கைதறியாக இருக்கின்றது. அந்த இளைப்பாறை விட்டு மீண்டும் அந்த திருடர்கள் அந்த விநாயகரை தூக்குகின்றார்கள். அவர்களால் முடியாது போகின்றது. எனவே அந்த இடத்திலே பிள்ளையாரை வைத்து விட்டு செல்கிறார்கள். அந்த ஆலயம்தான் இப்போது கைதறி பிள்ளையார் ஆலயம், அதாவது கைதறி A9 வீதியில் அமைந்திருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம். அங்கே உள்ள மூலமூர்த்தியானவர் இங்கிருந்துதான் கொண்டு செல்லப்பட்டதாகவும் இங்கே உள்ளவர்கள் சொல்கின்றார்கள். அவ்வாறு அந்த விநாயக பெருமான் திருட்டு போன காலப்பகுதிக்கு பின்னரான காலப்பகுதியிலே இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டதாகவும், அதன் காரணத்தினால் இந்த ஆலயம் பாழடைந்ததாகவும் சொல்கின்றார்கள். இங்கே உள்ள ஊர் மக்களின் கருத்துப்படி அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே இந்த ஆலயம் முற்றாக சிதைவடைந்து, அதாவது பற்றைகளாகவும் காடுகளாகவும் உருமாறியிருந்தது. அதாவது நீண்ட நாட்களாக இந்த ஆலயம் எந்தவித பராமரிப்புமின்றி எந்தவித பூசை வழிபாடுகளுமின்றி அப்படியே புதர் மண்டி கிடந்ததாகவும் இங்கே உள்ளவர்கள் சொல்கின்றார்கள். சில நாட்களுக்கு முன்பு வரை இந்த ஆலயத்திலே அதிகமான யூடியூபர்கள் வந்து போனதாகவும், அதில் ஒருவர் இந்த ஆலயத்தை படம் பிடித்து போட்டதன் காரணமாக அந்த காணொளியை ஒருவர் பார்க்க நேர்ந்தது. அதாவது அவர் கனடாவில் இருக்கின்றார். பார்க்க நேர்ந்ததும் அவருக்கு இந்த ஆலயத்தை மீண்டும் புனருத்தாரணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர் தன்னுடைய ஒரு பிரதிநிதியை இந்த ஆலய பகுதிக்கு அனுப்புகின்றார். அனுப்பி இங்கே உள்ள ஊர் மக்களோடு பேசுகின்றார். அதன் அடிப்படையிலே இங்கே உள்ளவர்கள் இணைந்து இதற்கு பொறுப்பானவர்களாக இருக்கக்கூடிய கிராம சேவகர், பிரதேச செயலர் போன்றவர்களை சந்திக்கின்றார்கள். அதன் காரணமாக இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வதற்குரிய முன்னேற்பாடுகள் நடைபெற்றன. இப்போது இந்த ஆலயம் பற்றைகள் வெட்டப்பட்டு ஒரு அழகான ஆலயமாக காட்சி தருகின்றது. அதாவது தற்போது ஏற்கனவே இருந்த பற்றை காடுகள் இப்போது இங்கே இல்லை, வெட்டப்பட்டு சுத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கைங்கரியத்தை செய்து கொடுத்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள். இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய துணைவி கிராமமானது யாழ்ப்பாணத்தின் குட்டி சிங்கப்பூர் என அழைக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள். அதாவது இந்த கிராமத்திலே அதிகம் வாழ்ந்தவர்கள் சிங்கப்பூரில் இருந்து வந்த ஓய்வூதியராக இருக்கின்றார்கள். அதாவது 2ஆம் உலக மகா யுத்தத்திலே சிங்கப்பூரில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் இங்கே வந்து அதிகமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பூர்வீக நிலங்களாகவும் இந்த பகுதிகள் இருந்திருக்கின்றன. அதனால் இந்த கிராமமானது குட்டி சிங்கப்பூர் என ஒரு காலத்திலே அழைக்கப்பட்டது. இந்த கிராமத்துக்கு துணைவி என்ற பெயர் வருவதற்கு பல காரணங்களை சொல்கின்றார்கள். அதாவது வட்டுக்கோட்டை என சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய பிரதேசத்தின் ஒரு துணை கிராமமாக இந்த கிராமம் விளங்கியதால் துணைவி என்று பெயர் பெறுகின்றது என்று சொல்கின்றார்கள். இது தவிர ராஜராஜ சோழன் தஞ்சையிலே ஒரு பெரிய கோயிலை நிறுவுகின்றார். அந்த ஆலயமானது பிரகதீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகின்றது. அந்த ஆலயம் ஒன்றை இந்த பகுதியிலே அமைத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த ஆலயத்துக்கு அண்மையாகத்தான் அந்த சிவன் ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயம் கூட பிரகதீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள். எனவே அந்த ஆலயத்தை இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் வழிபடும் போது துணை நீ என்று சொல்லி வழிபட்டிருக்கின்றார்கள். அதாவது நீதான் எப்போதும் துணை என்ற சொல்லை பாவித்து அங்கே உள்ள அந்த பிரகதீஸ்வரரை வழிபட்டிருக்கின்றார்கள். அதன் காரணத்தினால் பின்னாட்களில் அந்த பெயர் மருவி துணைவியாக மாறியது என்றும் சொல்கின்றார்கள். எது எப்படியோ இன்று வரை இந்த கிராமத்திலே பாழடைந்து போய் நீண்ட நாட்களாக இருந்த ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது மீண்டும் புத்துயிர் பெற இருக்கின்றது, புது பொலிவு பெற இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் பெயரை கூட திருவிளக்கை பிள்ளையார் என சொல்கின்றார்கள். அதாவது திரு என்றால் சிறப்பு, சிறப்புகளை விளங்க வைக்கக்கூடிய ஒரு விநாயகராக இந்த விநாயகரை இந்த பகுதி மக்கள் தொன்று தொட்டு பார்த்து வந்தார்கள். எனவே இந்த ஆலயமானது, இந்த ஆலயத்தில் உள்ள மூலமூர்த்தியானவர் திருவிளக்கை பிள்ளையார் என அழைக்கப்பட்டதாகவும் இந்த பகுதி மக்கள் சொல்கின்றார்கள். எனவே நீண்ட நாட்கள் பராமரிப்பு இன்றி இருந்த ஆலயம் இப்போது புதுப்பொழிவு பெற இருப்பது இந்த பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றது. இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன என்பதையும், தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி நடைபெற போகின்றது என்பதையும் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். நீண்ட நாட்களாக ஒரு ஆலயம் பாழடைந்து போய் புதர் மண்டி இருந்த ஆலயம் இன்று புத்துயிர் பெற இருக்கின்றது. எனவே இந்த கைங்கரியங்களிலே நீங்களும் பங்கு கொள்ளலாம். எனவே இந்த காணொலியை நீங்கள் பகிர்வதன் ஊடாக இந்த காணொலி பலரை சென்றடையும். எனவே புதுப்பொழிவு பெற
இருக்கும் இந்த ஆலயமானது மிக விரைவிலே கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது. இந்த பணிகளிலே நீங்களும் பங்கெடுக்கலாம். எனவே இந்த காணொளியை நீங்கள் பலரும் அறியும்படி பகிருங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொளியோடு நீங்களும் நாங்களும் இணைந்து பயணிக்கலாம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயிலை பொறுத்தவரை எனக்கு தெரிந்தளவில் இந்த கோயில் நீண்ட நாட்களாக ஒரு பற்றைக்காடு மாதிரி அந்த தோட்டத்தில் தான் இருந்தது. நான் இன்றைய நாளில் பார்க்கின்ற போது துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது நீங்களும் இந்த ஒரு நாள் காரியம் ஒன்றை செய்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இங்கே என்ன நடக்க போகின்றது? இன்றைய தினம் இங்கு இந்த ஆலயத்துக்குரிய புனருத்தாரண வேலைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக அந்த ஸ்தானத்தை தீர்மானிக்கின்ற அளவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு இங்கு எந்தெந்த இடங்களிலே என்னென்ன மண்டபம் அமைய வேண்டும் என்பது தொடர்பாக இங்கு ஏற்கனவே ஆலயத்திலே அந்த அளவுகள் எல்லாம் சுத்தமானதாக இருந்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்த மூலாலயம் அமைவதற்கான ஸ்தானத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினம் இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு ஊரிலே ஒரு ஆலயம் கவனிக்கப்படாமல் பற்றை காடுகளை கொண்டு பாலடைந்திருந்தால் அது எவ்வகையான தாக்கத்தை அந்த ஊருக்கு ஏற்படுத்தும்? அந்த ஊரிலே இருக்கின்ற ஆலயங்களிலே நித்திய பூஜை வழிபாடுகள் குறைவின்றி நடைபெற வேண்டும். அவ்வாறு இல்லாத போது நாங்கள் எங்களுடைய வீட்டிலே ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உணவும் அளிக்காது விட்டால் எவ்வாறான பாதிப்பு ஏற்படுமோ அதே போன்றதாக வீட்டிலே இருப்பவர்கள் அந்த சூழலிலே இருப்பவர்களுக்கு நோய் துன்பங்கள், கஷ்டங்கள், கல்வி சிறப்புகளின்மை, செல்வ சிறப்புகளின்மை இவ்வாறான பல்வேறு தாக்கங்கள் ஏற்படலாம். அதற்காகத்தான் அந்த ஊரிலே இருக்கின்ற ஆலயங்களிலே நித்திய பூஜைகள் குறைவின்றி நடைபெறும் வகையிலே அந்த ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டு அங்கு பூஜை காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். கிட்டத்தட்ட இந்த ஆகம சாஸ்திரங்களின்படி ஒரு ஆலயம் புதுப்பொழிவு பெறுவது அல்லது கும்பாபிஷேகம் செய்வது இவ்வாறான கைங்கரியங்களிலே பங்கு கொள்வதன் மூலம் எவ்வாறான புண்ணியங்கள் அந்த மனிதர்களை சென்றடையும்? நாங்கள் ஆலயங்களிலே கும்பாபிஷேக கிரியைகளை ஆரம்பிக்கின்ற போதே அதிலே குறிப்பிடுகின்றோம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது. நாங்கள் பிறக்கின்ற பிறப்பு மானிட பிறப்பு எடுப்பது என்பது மிக அரிதானது. அவ்வாறான அந்த பிறப்பை எடுப்பவர்கள் எல்லோருமே இவ்வாறான இந்த இறை காரியங்களிலே புண்ணிய கர்மாக்களிலே ஈடுபடுவது மிக குறைவானதாக இருக்கின்றது. அவ்வாறாக நாங்கள் ஈடுபடுகின்ற போது அதன் மூலமாக எங்களுடைய சந்ததி, முன்னுக்கு இருக்கின்ற 7 சந்ததி, இனி வரப்போகின்ற 7 சந்ததி என 14 சந்ததிகளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அகலும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் நீண்ட நாட்களாக ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி ஒரு பாலடைந்து போய் யாருமே கவனிக்காத ஒரு விடயமாக ஆலயமாக இருந்தது. இந்த ஆலயத்தை தற்போது புனருஸ்தானம் செய்வதற்குரிய ஆரம்ப பணிகள் இந்த பற்றை வெட்டுதலோடு ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய நாளிலே தேங்காய் அடித்து கைப்புறத்தை கூட ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். இந்த இறை கைங்கரியங்களுக்கு தனிப்பட்ட ஒருவர் உபயமாக செய்கிறார்கள் இல்லை எல்லாது சொன்னால் வேறு யாராவது உதவி செய்ய முன் வந்தால் அந்த உதவிகளை அந்த புனருத்தான குழு ஏற்றுக்கொள்ளுமா? இந்த ஆலய புனரமைப்பு தொடர்பில் நாங்கள் அழைக்கப்பட்ட போது நான் இன்று இந்த கைங்கரியத்தை ஆற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருந்தேன்.
உண்மையில் இதனை ஒழுங்கு செய்திருக்கின்ற அனைவரும் இந்த ஊரவர் எல்லோருமே ஒன்றிணைந்துதான் இந்த ஆலயத்தை மிக தொன்மையான ஒரு ஆலயம் இதனை சரியான முறையிலே புனரமைப்பு செய்து அதன் மூலமாக பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து பங்காற்ற வேண்டும். அதாவது இந்த கைங்கரியங்களை யாராவது பங்கெடுக்க முன் வந்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அவர்கள் அனைவரும் பங்கேற்று இந்த காரியத்திலே ஈடுபடலாம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய நன்றி. வணக்கம். 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 இந்த ஆலயத்தை பொறுத்தவரை நானும் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஊடகவியலாளராக வந்து பார்வையிட்டு இருந்த போது பற்றை காடாக இருந்தது. அதே நேரம் தற்போது இன்றைய நாளிலே வருகின்ற போது எதேச்சையாக இந்த உங்களை காண கிடைத்தது. இந்த ஆலயத்துக்குரிய அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒருவராக இல்லாட்டி ஒருவருடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எவ்வாறு இந்த சிந்தனை உங்கள் மனதில் எழுந்தது? இது இந்த நாங்கள் இந்த கோயிலை ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணம் வெளிநாட்டில் நிற்கிற ஒரு அன்பர். வெளிநாட்டில் நிற்கிற உறவினரா இல்லாட்டி எங்க உறவினர் ஒரு ஆள். அப்ப அவர் தான் இந்த வேற யாரும் அந்த யூடியூப்ல எடுத்து போட்டுத்தான் அவர் அந்த வீடியோ பார்த்து இப்படி ஒரு கோயில் இருக்குது அது ஒருக்கா நீங்க போய் பாருங்க, பார்த்து அந்த ஊர் மக்களோட ஒருக்கா ஆலோசிட்டி போட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் மிச்சத்தை அங்கத்தே கனடா வாழ் மக்களோட கதைச்சு தான் இந்த உதவியை செய்கிறேன் இருக்கிறேன். அப்போ நாங்கள் இங்கே பார்த்தபோது ஒரே பட்ட காடாக கிடந்தது. அப்போ நாங்கள் ஜிஎஸ்கிட்ட போய் கதைச்சினாங்க, இங்கே ஊர் கிராம சேவை கதைச்சோம். அப்போ அவ சொன்னா நல்ல விஷயம் தானேன்ட்டு அவையும் கூட்டிக் கொண்டு வந்தனாங்க. கூட்டிக் கொண்டு வந்து இந்த ஊர் மக்களோட கதைச்சோம். கதைச்சிட்டு அப்போ அவ சொன்னா பிரதேச செயலாளர் இவர் ஏஜிஏ அவையோட கதைக்க வேணும் வேண்டாம். அப்போ நாங்களும் போய் அங்கே கதைச்ச போது அவே சொல்லிச்சுன்னா இது நல்ல விஷயம் தானே, நீங்கள் இந்த ஊர் மக்களுக்கு இந்த கோயிலை நீங்கள் கட்டி கொடுத்தா நல்லந்தானே என்று சொல்லிச்சினேன். அப்போ நாங்கள் இங்கே பார்த்தபோது இவையிட்ட சொன்னோம் இந்த கோயிலே இருக்கா துப்புரவாக்கி தாங்கோ, பிச்சத்தை நாங்கள் செய்தார். அப்போ எல்லாம் இவையெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தது. எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் எல்லாம் அவைதான் துப்புரவாக்கி தந்தது. இந்த ஊர் மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாமல் உலகளவும் அப்ப நாங்கள் அதை பத்தி ஒன்றும் சொல்லாம நாங்க இந்த கோயிலை முதல் நீங்கள் எங்களுக்கு ஒருக்கா துப்புரவாக்கி தாங்க. அப்ப ஊராக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை எல்லாம் துப்புரவாக்கி தந்தா பிறகு நாங்கள் இங்க காடு மாதிரி தான் இருந்தது. காடு தான் விரையலாறு, முழு காடு, பத்த காடு, அதுக்கு பாம்புகள் இருக்கலாம், இதுகள் இருக்கலாம். நாங்கள் வாரத்துக்கே பயந்து வந்துதான் வந்தனாங்க. அப்ப அப்படியா நேரத்துல இவையிட்ட சொன்னா நீங்கள் ஒருக்கா துப்புரவாக்கி தாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை துப்புரவாக்கி தந்துச்சுங்க. தந்தா பிறகுதான் நாங்கள் பேருந்து இங்கே உள்ளுக்கு வந்து தான் இதுகளை பார்த்தபோது அப்போ நாங்கள் அவைக்கு அந்த அங்கத்தை மக்களுக்கு நேரடியாக வீடியோ எடுத்து காட்டினோம். அப்போ அவை சொன்ன மறுமொழி என்னண்டா, இப்போ நாங்கள் ஒரு மூலசாந்த கட்டி பிள்ளையார வைப்போம், கருங்கல்லான பிள்ளையார வச்சு இதுல ஒரு மண்டபத்தை நாங்கள் போட்டு கும்பாபிஷேகத்தை செய்து ஆரம்பிச்சு வைப்போம். அப்போ ஆரம்பிச்சு வச்சா பிறகு பேருந்து ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து நீ இந்த கோயிலை பார்க்க வாராக்கள் மிச்ச வேலையில ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கதைச்சு அவையோட சேர்ந்து செய்ய வேண்டிய. அப்ப எங்களால இப்ப என்னன்னா அந்த பிள்ளையார வச்சு ஆரம்பிச்சு நாங்கள் வச்சு விடுவோம். முதலாவது கட்டத்தை ஆரம்பிச்சு வச்சு அதுக்கு பிறகு பூசை நடக்கட்டும். நடக்க மிச்சம் அவை சுற்றுப்புறங்கள் இதுகளை இப்ப இப்படியான இதுகள் வரையக்க ஊர் இப்படி இந்த வெளிநாட்டில இருந்து வர அன்பர்கள் ஒருக்கா பார்க்க வருவார்கள். அப்படியான வரையக்க ஊராக்கள் எல்லாரும் சேர்ந்து அவையிட்ட நிதிய கொஞ்சத்தை வேண்டி மிச்ச வேலைகளை செய்யலாம். அப்ப எங்களால இயன்ற அளவு இப்ப மூலஸ்தானமும் இந்த மண்டபம் அதுக்கு, அதாவது ஒரு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க ஒரு பிள்ளையார் சுழிய போடுறீங்க. அவ்வளவுதான், பிள்ளையார் சுழிய போட்டு இப்ப ஆனாவை துவக்கி விடுறோம். இனி மிச்சம் ஆனா ஆவன்னா அயனம் மட்டும் முடிக்கிறது அவைய பொறுத்தது. இந்த ஊர் மக்களுக்குரிய ஆலயம் அவையில பொறுத்தது. இப்ப நான் இருக்கிறது வேற இடம். நீங்கள் யாழ்ப்பாணம் இல்லை, நான் அளவட்டி. சரி சரி. அப்ப நான் அங்க இருக்கிற அன்பர் தான் சொல்லி நாங்கள் இதை எங்களுக்கு பொறுப்படுத்தி செய்ய சொல்லி. நீங்க அளவட்டில இருந்தாலும் இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ப அவையெல்லாம் அந்த யூடியூப்பை பார்த்துட்டு எங்களுக்கு போன் பண்ணிச்சு, அந்த வீடியோ அனுப்பி விட்டுனேன். இப்படி ஒரு ஆலயம் இருக்கு, நீங்கள் ஒருக்கா பார்த்து ஏண்டா அது நல்ல இதா கிடக்கு பிள்ளையார் ஆனபடியா அதை ஒருக்கா செய்து கொடுக்கணும் அங்கத்தை அன்பர்கள் கனடா வாழ் மக்கள் அவையல் அன்பர்கள் கேட்கிறார்கள். தாங்கள் அந்த பிள்ளையாரையும் வச்சு முன் மண்டபத்தை நாங்கள் போட்டு கும்பாபிஷேகத்தை செய்து கொடுப்போம். செய்து கொடுத்தா பிறகு மிச்சத்தை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்வோம். அப்படி இல்லையாண்டா நாங்கள் எங்களுக்கு நிதிகள் இதுகள் வருமெண்டா நாங்கள் செய்து கொடுப்போம். எங்களுக்கு அதை ஆட்சேபனை இல்லை எங்களுக்கு அதை பற்றி.
எங்களுக்கு அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சா தான் நாங்கள் செய்யலாம். இப்ப பேருந்து இவ சொல்லுவீங்கன்னா நாங்கள் அங்க இருந்து வந்து உங்களை கருத்தும்படி பார்த்தா நீங்கள் அந்த முக்கியமான ஒரு வேலையை வந்து பூர்த்தி செய்து கொடுப்பீங்க. அவ்வளவு. அதுக்கு பிறகு இந்த ஆலயத்துக்கு யார் உதவி செய்ய வந்தாலும் செய்யலாம். ஊர் மக்களோட ஊர் மக்களோட சேர்ந்து என்னென்ன வேலை திட்டங்கிறக்கோ அவைகளோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது. இப்ப ஒரேதான் பெருசா செய்யணும் இல்ல. முதல் இந்த முன் மண்டபத்தை போடுறது, இப்ப இந்த அங்கால மண்டபம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வேலை கிடக்குது. என்னவும் செய்யலாம். இப்ப நிறைய வேலை திட்டங்கள் கிடக்குது. இப்ப இது பார்க்க போனா கோடிக்கணக்கில் உங்களுக்கு பார்க்க தெரியுதானே. இப்ப இதுகள் சுத்தவர மண்டபங்கள் போட்டு சிமெண்ட்கள் போட்டு செய்யறாண்டா சும்மா சின்ன விளையாட்டு இல்ல. இப்ப இதுகள் செய்யறாண்டால இப்ப எவ்வளவு இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இதுல கதை கேட்க கேட்டீங்க தானே. இப்ப இதுல தூவியல் இதுகள் கட்டி 2 மண்டபம் பெருது இல்லையே. அப்ப இது வந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி இது நிரந்தரம். இது நீ நாங்கள் கும்பாசத்தை செய்த இது இதுல பேந்து அவை அதுல கை வைக்க தேவையில்லை. பேந்து போனோம்னா இந்த மண்டபத்தை கலட்டி போட்டு நீட்டி அவை போடலாம். ஆதிமூலத்தை முடிச்சா ஆதிமூலத்தை முடிச்சு நாங்கள் அதுல கை வச்சா பேருந்து அவை அதுல கை வைக்க தேவையில்லை. அவை அது அப்படியே இருக்கலாம். அது பெர்மனன்ட். அதை வச்சுக்கொண்டு பேருந்து இவை இங்கால மிச்ச வேலையில இவை செய்யலாம். இப்ப நாங்கள் அதுல ஒரு மணியையும் போட்டு இதுல ஒரு வைரவர் இதை சுத்த வேற அடைச்சு நாங்கள் கிணறு அதுல நாங்க அதான் இவ இந்த ஊராக்கள் எல்லாரும் இந்த மிஷன் வேலை செய்யறாக்கள் எல்லாரும் ஒத்துழைச்சா நாங்களும் அதை ஒத்துழைச்சு அதை செய்து கொடுக்கலாம். உங்களுடைய முயற்சி ஒரு சிறந்த முயற்சி. நீண்ட காலமாக ஒரு பாலடைந்து போயிருந்த ஒரு மத சின்னம், அதாவது பிள்ளையார் ஆலயத்தை இவ்வாறு செய்து கொடுப்பதற்கு முன் வந்திருப்பது மிகவும் இந்த ஊர் மக்களால் வரும்போது நான் கேட்டுக்கொண்டேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக அந்த விடயங்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இந்த இறை பணிகளில் யாராவது பங்கெடுக்க ஆர்வம் கொண்டு யாராவது முன் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் என்ன வேலை செய்ய போறார்கள் என்றால் ஊர் மக்களோட சேர்ந்து அவர் கேட்கிற வேலையை இவை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தா இப்ப ஊர் மக்களுக்கு தானே. இப்ப நாங்கள் அங்க நின்று நாங்கள் கோயிலை கும்பிட போறது இல்லை. இப்ப ஊராக்களுக்கு தான் நாங்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணும். ஏன்னா இப்படி ஒரு பாலடைஞ்ச கோயில் இப்படி இருக்கிறதால ஊர் மக்களுக்கு அது ஒரு பாதிப்பு. அப்ப இந்த பிள்ளையார் இருந்தா தான் முன் வயல் காணிகள் எல்லாம் இருக்கு. அந்த வயல் எல்லாம் சிறப்பா வர வேணும். சிறப்பா வந்தா தான் அந்த ஊர் மக்கள் கொண்டாந்து நெல்லுகளையோ இதுகளையோ கொடுத்து அந்த கோயிலை முயற்சியா இன்னும் கூட்டி கொண்டு போவார்கள். ஆனபடியா அந்த பிள்ளையாரை வச்சு நாங்கள் ஆரம்பிச்சு வச்சா இந்த பாருங்க இங்க இருந்து அங்க மட்டும் அந்த பிள்ளையார் முன் வாசல் அங்க மட்டும் தெரியுது. அப்ப அங்க இருந்தே அந்த ஒரு லைட்டை போட்டு விட்டு அங்க இருந்தே கும்பிடுறாக்கள் இருப்பின. அப்ப அப்படியான இருக்கேக ஒரு நெல் விளையேக்க கிட்டத்தட்ட ஒரு வயல் பகுதி திறந்த வயலா இருக்குது. அந்த வயல் பகுதியில் ஒரு ஆலயம் இருக்கிறது காரணம் ஒரு அவசரத்துக்கு ஒரு மழை வந்தால் இளைப்பாறுவது. மற்றது இப்ப வயல்கள் இதுகளை நாங்க பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு கோயில். அந்த சமயம் என்பது ஒரு வாழ்வியலோட தான் கடந்த காலத்துல இருந்தது. அந்த வயல்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த வயல்கிற பிள்ளையார்கள் இதுகள் இருக்கிறபடியா நாங்கள் அந்த வயல் எல்லாரும் சந்தோஷமா அந்த வயலை நெல்லை அறுவடை செய்து அந்த கோயிலுக்கு நெல்லுகளை கொடுத்து அதை செய்யலாம். நிச்சயமாக நன்றி. இந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப ஒன்று நானும் விரும்புகிறேன். மிக்க நன்றி. நன்றியா. வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆலயத்துக்கு இந்த ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கின்றது. அதாவது நிலையம் பார்த்திருக்கின்றார்கள். நீங்கள் இந்த ஊர்ல இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒருவர். இவ்வளவு காலமும் இந்த ஆலயம் இவ்வாறு பற்றைக்காலாக இருந்தபோது நீங்கள் எவ்வாறான பிரச்சனைகள் எதிர்கொண்டீர்கள்? நாங்கள் 10 செய்து தெரிவினு தான் இருந்தோம். நாங்கள் இவ்வளவு நாளும் எவ்வளவு காலமா இந்த கோயில் உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியக்கூடிய எனக்கு 55 வயசு. சரி சரி. எவ்வளவு காலமா அப்படியே பாலடைஞ்சு பச்சையா இருந்தது? அது தெரியலையங்கோ. நாங்கள் வெறையே அப்படியே பத்தியா தாங்க நடந்தது. சரி சரி. அதாவது இந்த ஆலயத்தை இன்றைக்கு நிலையம் பார்த்துக்கின்றார்கள். மிக விரைவில் இந்த ஆலயத்துக்கு ஆதிமூலம் மண்டபம் போன்ற அமைய இருக்கின்றதாக சொன்னார்கள். இந்த விடயங்கள் அமைந்தால் நீங்கள் எவ்வாறு சந்தோஷப்படுவீங்க? சந்தோஷப்படுவேன். 30 செய்து அறிவினு தான் இருந்த நாங்கள். அது கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு காலமா முயற்சி நீங்கள் இவ்வாறான விஷயம் நடக்கணும்? நாங்க வந்த காலம் கூடி இதை செய்து தெரிஞ்சுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாரம் எல்லாரும் இப்படியே நீங்க கேட்ட மாதிரி வந்து கேப்பினா தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். யாராருக்கெல்லாம் விண்ணப்பம் கொடுத்த நீங்கள் கோயில சேர சொல்லி யாரா கேட்ட நீங்கள்? கணவர் வந்தவை எங்க வந்து எடுத்து கொண்டு போனேன். எப்படி கும்பல போறேன். அதாவது யூடியூப் பண்றது ஒரு ஊடகம். இதை பார்த்து விட்டு யாரா வந்தவையோ? அதாவது இப்ப இன்றைக்கு வந்தாக்கள் கூட யூடியூப்ல இதை பார்த்து வந்திருக்கிறோம். பார்த்துட்டு அதை வெளிநாட்டுக்காரர் சொல்லி சரி. மிக விரைவில் இந்த உங்களுடைய ஆலயம் உங்களுக்கு பூர்ணமான ஒரு விஷயமா கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி. இப்போது இந்த ஊரை சேர்ந்த மக்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். முதல்ல அம்மா சொல்லுங்க, இந்த ஆலயத்தை உங்களுக்கு எவ்வளவு காலமா தெரியும்?
ஒரு 30 வருஷமா 30 வருஷமா இந்த ஆலயம் தெரியும். 30 வருடங்களாகவும் இந்த ஆலயம் பாழஞ்சான் இருக்கு. சரி, அதாவது இந்த 30 வருஷத்துக்கு மேலதிகமாகவே இப்படித்தான் இருக்குது. இல்ல, இந்த ஆலயம் வந்து நீண்ட நாட்களாக பாழஞ்சிருக்கின்றது. உங்களுக்கு தெரிய 30 வருடங்களாக இருக்கின்றது. அந்த ஆலயத்தை பார்க்கின்ற போதெல்லாம் உங்களோட மனதுல என்ன விடயங்கள்? மனதுல சரியான வேதனையா இருக்குது. பிள்ளையாரப்பா இப்படி ஒரு இதுல இருக்கிறார், நாங்கள் பிள்ளையாரப்பாவை எப்படி எழுப்புறதுன்னு சொல்லி நாங்கள் அது ஒரு வேதனையோட தான் இருந்த. நாங்கள் யாராவது இதுக்கு முன் வந்து இதை செய்தரமானியோ என்னென்ன முயற்சி செய்த நீங்கள்? நிறைய பேருக்கெல்லாம் இதை பற்றி கொடுத்தனாங்க. ஏஜிஓஸுக்கு அறிவிச்சினாங்க, டிஎஸ் மூலம் அறிவிச்சினாங்க, எங்களுக்கு இதை கட்டித்தர வேணும்னு சொல்லி யாராவது கட்டி வந்து பார்த்து கொண்டு போகணும். ஆனால் ஒன்றுமே செய்து தர மாட்டேன். வந்து பார்த்துட்டு சரி நீங்கள் முதலும் ஒரு தடவை பத்தியால் எல்லாத்தையும் துப்புரவாக்கி எல்லாம் செய்து கொடுத்தனாங்க. அப்பவும் ஒன்றும் செய்து தர இல்லை. அப்போ இப்பவும் வந்திவியல் தாங்கள் துப்புரவாண்டைக்கும் நாங்கள் கேள்வி கேட்டது, இதே போல நீங்கள் செய்து போட்டு போவீங்களா இல்லை நீங்கள் செய்து தருவீங்களோ? இன்றைய நாளில் வந்து இந்த நிலையம் பார்க்க வந்தார்கள், கட்டித்தரேன்னு சொன்னார்கள், நீங்கள் கேள்வி கேட்டீங்க. கேட்டேன். அதாவது ஏமாத்தாம செய்து அதுக்கு என்ன சொன்னது? அதை சொன்னவன் தாங்களே மாற்ற மாட்டோம்னு சொல்லி. அப்ப முதலாக இதுல வந்து கூட்டம் வச்சு தான் எங்களை கூப்பிட்டு கதைச்சவன். கதை கேட்க கேட்டேன். நாங்கள் இப்படி அவன் 100 ரூபாய் முதல்ல ஊர் மக்களை கூப்பிட்டு கூட்டம் வச்சவன் ஜிஎஸ் எல்லாரும் வந்தவன் வந்தெல்லாம் கூட்டம் வைக்க கேட்டு தான் பார்த்தா துப்புரவாக்கி தர சொல்லி சொன்னது. நாங்கள் ஆக்களை கொண்டு வந்து போட்டு துப்புரவாக்குறதோ இல்லாட்டி நீங்க செய்த அந்த விஷயத்த நீங்க எல்லாம் செய்து சொன்னது. செய்தாரு. அப்ப நாங்க அதுக்கும் செய்து கொடுக்காட்டி இப்படி இருக்கிற பிள்ளையாரு நாங்க துப்புரவாக்கியும் கொடுக்காட்டி எங்களுக்கு செய்தாரு அட்டம் இல்லாம போடும். அப்ப நாங்க துப்புரவாக்கி தரோம். இந்த பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து செய்தனாங்க. இந்த ஆலயத்துக்கு ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. அதாவது இங்கே உள்ள விநாயகரை களவெடுத்து சொல்லி அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. கைதடியில இந்த பிள்ளையாரத்தை கொண்டு கைதடியில வச்சிருக்கணியாமன்னு சொன்னவன் தூக்க முடியாத காரணத்தால கைதடியிலே இருந்துட்டாரு. அப்ப அதுக்கு பிறகு இந்த பிள்ளையார ஒரு வகை இல்லை, அப்படியே இருந்தார். அந்த பிள்ளையார களவெடுத்தா பிறகு இந்த பிள்ளையார் அப்படியே அப்படியே மூலஸ்தானத்துல இந்த பிள்ளையார் போட்டார். பிறகு என்னன்னு அப்படியே விட்டுட்டான். சரி, இந்த ஆலயத்தை வந்து இப்போது புனரமைத்து தாரத்துக்கு ஒருவர் முன் வந்திருக்கின்றார். அந்த வேலைகளை விட வேற என்ன வேலைகள் இந்த ஆலயத்துக்கு செய்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் ஒரு ஊர் மக்கள் உங்களுடைய கருத்து என்ன இருக்கின்றது? எங்களுக்கு பின்னுக்கு மூலஸ்தானம் போட்டு முதல் ஒரு மண்டபம் போட்டு தருவினோம். மிச்ச வேலை செய்ய இருக்குது. மற்ற வைரவர் மண்டபம் கட்ட கிடாக்கு, மதில் உடைஞ்சு போய் வெடிச்சு இருக்குது, கேணி பாலடைஞ்சிருக்குது. கேணிங்க மதில் அதில் செய்யக்கூடியவை எங்களுக்கு வந்து செய்தலாம். மடப்பள்ளி வேலை இருக்குது. யாராவது செய்யறேன்னா எங்களுக்கு ஒரு பகுதியா வந்து செய்து தர முன் வரலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது என்னுடைய கேள்வியோ இல்லாட்டி பார்க்கக்கூடிய ஆளுக்கு எழக்கூடிய கேள்வியாகவும் இருக்கும். இந்த கோயிலுக்கு நிர்வாகம் என்று சொல்லி இருக்கு. அவரால் காசு அவர் வந்து யோசிப்பார், இந்த காசை யார்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி. அது இப்ப அவைதான் செய்ய போயினோம். ஜிஎஸ் மூலம் ஏஜிஎம் மூலம் கச்சேரியில இருந்தெல்லாம் பதிவுத்தான் செய்ய போயினோம். இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவையத்துக்கு உப்ப தலைமை தாங்கி கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இப்ப வார பிரச்சனை இல்லாத நிர்வாகம் தெரிவு செய்து நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சு போட்டு போயினோம். பிரச்சனைன்னு சொல்லாம அதுக்கு பிற வார விஷயங்களை வந்து நிர்வாகம் செய்யும். அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து தாரதாக சொல்லியிருக்கோம். நாங்கள் தெரிவு செய்ய போறோம். ஏற்பாடுலாம் என்னண்டா எங்களுக்கு இப்படி செய்தரேக்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தானே. நாங்க செய்து விட வேற யாரும் வந்து தங்கடின்னு சொன்னா என்ன செய்யறது? அப்ப அதுக்காண்டி நாங்கள் ஒரு நிர்வாகம் தெரிவு செய்து அதை இந்த ஆலயத்துக்கு ஒருவர் உதவி செய்யறா கூட உங்களுக்குரிய ஒரு நிர்வாகம் ஒன்று இருந்தால் அவர்கள் நம்பிக்கையா வந்து செய்வார். அவைண்ட ஊடாத்தான் வர வேணும். இப்ப இவே கும்பாவசத்துல பிறப்பு கையளிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு முதலே ஒரு நிர்வாகம் கூட வேணும். வந்து நிறைய ஆலயங்கள்ல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இவை இப்ப இப்படி எல்லாம் செய்து போட்டு நாட்களுக்கு பிறகு இந்த ஆலயத்தை நீங்கள் திருப்பி தொடங்குறேன்னு சொன்னா இப்போது உள்ள ஆலயங்கள் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நீங்கள் இந்த ஆலயத்துல கொண்டு வரக்கூடாது. ஒரு அமைதியான முறையில செல்லக்கூடிய ஆலயமாக இருக்கணும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய ஆலணிகள் அந்த வளங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. செய்யலாம். எங்கட கிராம மக்களா சேர்ந்து நாங்க செய்ய போறோம். இப்ப வேற ஒரு ஆள் வந்து தாங்க நிர்வாகம் செய்து தங்களோட கோயில் தங்களுக்கு இந்த ஒருத்தரும் செய்யலாம் ஒரு கட்டங்களும் வரையல. அப்ப நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேவிச்சு போட்டு பேருந்து நாங்க வரும் இவ்வளவு நாளும் ஒருத்தர் முன் வரையில தானே. அப்ப முன் வந்தபடியா நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துத்தான் விடுவோம். நிச்சயமாக உங்களுடைய அந்த முன்னேற்பாடு சம்பந்தமான அந்த விஷயங்கள் வந்து சரியான விடயமாக எனக்குப்படுகின்றது. அனைத்தும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மிக்க நன்றி. வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கேன்? நாங்களும் அதைத்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னு சரி கேட்டால் எங்களுக்கு இப்படி ஒரு கோயில் ஒன்று அமைய வேணும், மற்ற நல்ல வழிபாடா நடக்க வேணும். நாங்கள் இந்த கோயில் அலையறதால எங்களுக்கு நிறைய பிரச்சனை, ஒரு குடும்பங்கள்ல ஒரு பிரச்சனை. தெய்வங்கள் ஐயா ஒரு வசனம் சொன்னார், பிள்ளைய பசிக்க விட்டு உணவில்லாம இருந்தா பிள்ளை எப்படி இருக்கும், அதே போல பிள்ளையாரப்பா
அவற்றை கட்டுறோம் சும்மா இருக்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு இதை உருவாக்கி இப்போ அவியல் நான் அன்றைக்கும் அவியலோட சொன்னேன். நான் எவ்வளவு பேர் வந்து பார்த்து அவருக்கு ஒருத்தருக்கும் தென்படையில் கனடாவில் உள்ளவர் தான் திருவழக்க பிள்ளையார் நிச்சயமாக அவருக்கு ஒரு அருள் கொடுத்துருக்கிறார். அவர் தான் இதை எழுப்பி வைக்க போகிறார். அவருக்கு பிற்பாடு நிறைய கட்டுறவங்க வந்து நெல்லூர் போலியான பிள்ளையாரப்பாவை வர போகிறேன். அதாவது இந்த ஆலயத்துக்கு திரு விளக்க பிள்ளையாரா திரு விளங்க பிள்ளை உங்களுக்கு தெரியும்? திரு விளக்கை பிள்ளையார். திரு விளக்கை பிள்ளையார். சரி சரி சரி. மிக்க நன்றி அம்மா உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு. நன்றி.